டவட்ரி வியூவர்ஸ், நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்கான ஒரு சூப்பரான டெலிஷியஸான பார்க்கவே அட்ராக்டிவான ஒரு ரெசிபியாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஸி டொமேட்டோ ஆம்லெட். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சூப்பரான சீஸி டொமேட்டோ பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 பெங்களூர் தக்காளியாக எடுத்துக்கோங்க. அது நல்லா ஸ்டிஃபாகவும் பெருசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சும்மா 2 எடுத்துக்கிட்டா போதும். அப்புறம் சீஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் கோரியாண்டர் லீஃப் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரே எக் எடுத்திருக்கேன். ரொம்ப குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதா அப்படின்ற ட்ரிக்கை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எக்கை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோவை லைட்டாக மேலாப்பில் டாப் மட்டும் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த டாப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஜூஸி எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க. நான் எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன் பக்காவா. இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சில்லி போட்டுக்கோங்க, அப்புறம் கோரியாண்டர் லீஃப் கொஞ்சம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அகெயின் நீட்டாக நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த 2 டொமேட்டோவையும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோரியாண்டர் லீஃப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீஸ் ஸ்லைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஐட்டமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவன் பிளேட்டில் நான் வச்சுட்டேன். ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரேட்டட் சீஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதான் முடிஞ்சிருச்சு. இப்போ சீஸி டொமேட்டோ ஆம்லேட்டுக்கு நம்ம ஃபைனல் டச் கொடுத்தாச்சு. இதை நம்ம அவனில் வச்சிடலாம். இப்போது அவனில் பிளேஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 200 வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். சூப்பராக குக் ஆகிடுக்கும். அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். செம டேஸ்டியான குழந்தைங்களுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ். டண்டடாயின், சூப்பரான ஒரு சீஸி டொமேட்டோ ஆம்லெட் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான குட்டீஸ் சுட்டீஸாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.